ரெசிபி ஃபாலோ பண்ணுறதுல அப்படியே இஷ்டத்துக்கு போட வேண்டியது. கொடுக்குற ஒரு ஆர்டரும் அவ்வளோ வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ஆர்டர்லேயே தெரிஞ்சுது. இன்னி வரைக்கும் எல்லாருமே அது ஒரு யூனிக் நேம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நான் வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்தாமே உட்காந்துருவேன். என்னோட ப்ரௌனிஸ்க்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. கிடுன்னு பண்ணி முடிச்சு கொடுத்துடலாம். சோஷியல் மீடியா பேஜில் கொச்சக்க பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு இது தெரியல அது தெரியல, ரொம்ப நெகட்டிவிட்டி. ரிப்ளை பண்ண வேணாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண வேணாம், ஜஸ்ட் மைண்டில் எடுத்துக்கோங்க. மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க. எங்கள் அப்பா சொல்கிற இதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகாது, இதுவாக இரு, சட்டிலாக இருங்க அப்படின்பாங்க. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட ஜான் பேன் பைட்ஸ் ஜனனி இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஒரு ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த பேக்கிங்குள்ளே எப்படி வந்தீங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வந்து? ஓகே, ஸோ வென் ஐ வாஸ் இன் 8th grade வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் குக்கிங் சேனல்ஸில் தமிழ் ஷோஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ அதை வந்து நான் நார்மலாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அது டில் தென் நாங்கள் ஆக்சுவலி கேக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் கேக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆனால் அது கேக் கிடையாது, சும்மா குக்கரில் இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியது. நான் நோ ரெசிபி ஃபாலோ பண்ணுறதுல அப்படியே இஷ்டத்துக்கு போட வேண்டியது, ஒழுங்காகவே வராது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து லைக் இந்த ஓகே இந்த நல்லா ப்ளம் கேக் ஒரு ஆண்டியா பாட்டியா தெரியல, ஞாபகம் இல்லை, அவங்க பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கிடு நோட் பேட் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு இன்கிரீடியண்ட்டாக கரெக்டாக நோட் பண்ணி, எனக்கு அப்போ தான் மெஷர்மெண்ட்ஸே ஒன்று இருக்குன்னு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ணேன்னா நல்லா வந்தது ப்ளம் கேக். ஃபர்ஸ்ட் டைம் சூப்பராக வந்தது. அதுலேருந்து தான் வந்து தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் கேக், ஆக்சுவலாக ப்ராப்பர் கேக். அண்ட் இந்த பிஸ்னஸாக பண்ணலாங்கிற ஐடியா யார் சொன்னாங்க, அண்ட் இதுக்கான மெயின் மோட்டிவேஷனாக இருந்தது யார்? என்னோட அங்கிள் தான். ஆக்சுவலாக அவர் நாங்கள் ஒன்று ரேண்டமாக நாள் பீட்சா பண்ணியிருந்தேன், ஹோம்மேட் பீட்சா. ஸோ அவர் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதே நீ செல் பண்ணக்கூடாது, ஆக்சுவலி பீட்சான்னு தான் ஆரம்பிச்சார். ஸோ பீட்சா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நான் வந்து ஓகேன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து கேக் ஆர்டர்ஸ் வந்து நெய்பர்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அவங்க தான் கொடுத்துருந்தாங்க லிட்டராக. ஸோ அவங்க கொடுக்குற ஒரு ஆர்டரும் அவ்வளோ வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ஆர்டர்லேயே தெரிஞ்சுது. ஸோ யா பிஸ்னஸ் அப்படி ஆரம்பி ஜான் பேன் வச்ச நேமே அவர் தான். இதான் மெயினாக அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜான் பேன் பைட்ஸ் எல்லாரும் இதெல்லாம் கேட்குறீங்க, பெயர் காரணம் என்ன? சரி, ஜான் பேன் வந்து ஆக்சுவலி இப்போ ஜனனினால அந்த ஃபர்ஸ்ட் ஜான் அதில் வந்து எடுத்தாச்சு. அந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குக்கிங் ரிலேட்டடாக ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அங்கிள் தான் வச்சார். சரி நல்லா இருக்கே பேர்னு வச்சா, இன்னி வரைக்கும் எல்லாருமே அது ஒரு யூனிக் நேம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் கண்டிப்பா. ஓகே, அவர் வச்ச நேம் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஆமா. ஓகே, முதல்ல பண்ண கேக் ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு ஆர்டரா பண்ண கேக் ஞாபகம் இருக்கா? அது எப்படி வந்தது? ஓகே, ஸோ அவரே தான் அங்கிள். ஏன்னா அங்கிளோட அதாவது என்னோட அங்கிள் வந்து ஆர்டர் கொடுத்தாரு அவங்க பொண்ணுக்கு. ஸோ தட் இஸ் மை அத்தை பொண்ணு. ஸோ அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் தான் நான் பண்ணேன், குக்கரில் தான் பண்ணேன். அதாவது அடுத்த நாள் பர்த்டேனா நீ நைட் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்வலாக வந்து திஸ் மைட் சீம் லைக் லாஸ்ட் மினிட் கிடையாது, நைட் தானே பண்ணுறேன், லாஸ்ட் மினிட் கிடையாது. பட் அந்த டைமில் வந்து அது வந்து ஒரு லாஸ்ட் மினிட் ஆர்டர் தான். ஸோ நான் வந்து கிடுன்னு பண்ணி குக்கரில் பண்ணுறேன், எல்லாம் பேக் பண்ணி எடுத்தாச்சு. எங்கேயோ பர்னிங் ஸ்மெல் பயங்கரமாக வந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் தட் கேக் ஆக்சுவலாக வந்து லுக்ஸ் வைஸ் இட் வாஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், பட் செம்மையாக பர்ன்ட் ஆகியிருந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலி வேணாம்மா வாய் கொடுத்துடலாமா இப்படி தான் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். பட் தென் ஃபைனலி நாங்கள் அதை டெக்கரேட் பண்ணி நானும் வென்யூக்கு போயாச்சு. அப்படி க்ரீம்லாம் உருகி அது ஒரு மெமரபிளாக இருந்தது. நல்லவேளை ரிலேட்டிவ்னாலும் ஓகே தான், பட் கஸ்டமர்னா ரொம்ப நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் அந்த கேக் கண்டிப்பாக. அவரோட ரியாக்ஷன் இல்லை வருது, பிகாஸ் அவங்க ஒன்றுமே சொல்லலை. இன்ஃபேக்ட் நான் கொடுத்தது ஒரு லெஸ் தென் half 1 kg கேக் தான், அவர் 5000 கொடுத்தாரு, சும்மா சியர் அப் பண்ணேன். ஓகே, அதனால அதெல்லாம் ஓகே. ஸோ இப்படிதான் பிஸ்னஸ்னா இப்படி தான். ஏன்னா ரொம்ப அந்த டைம் ரொம்ப அதனால வந்து எனக்கு சத்தியமா ஓகே, 5000 கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு கிக்கு தான். என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஃபுல்லா. கிட்டத்தட்ட ஒரு 8th நீங்க சொன்னீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, பிசினஸா ஸ்டார்ட் பண்ணது ஒரு 11th. ஆமா கரெக்ட். ஸோ ஒரு யங் ஆண்டர்பிரினரா இதுக்குள்ள வரும்போது எப்படி இருந்தது? வாட் ஆர் தி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது? அண்ட் யா, ஸோ அது வந்து இந்த ஹார்ட்ஷிப்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த கேக் ரொம்ப பர்ஃபெக்ஷன் வரதுக்கே டைம் ஆகும் கரெக்டாக. ஸோ அதனாலே வந்து இந்த சில விஷயத்தில் நம்ம சொதப்புவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீம் மெல்ட் ஆகும், ரைட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அப்போ என்ன கேக் வந்து நடுவில் குழி மாதிரி விழும். ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஸ்டார்டிங்கில் நான் வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்தாமே உட்காந்துரும் அப்படி நடந்துச்சு சீரியஸாக. இப்போ வந்து அவ்வளோதானா அடுத்ததுன்னு ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹவ் சேஞ்ச் அ லாட். என் கேரக்டரே ரொம்ப மாறி இருக்கு, பேஷன்ஸ் ரொம்ப அப்படியே வந்திருக்கு எனக்கு. ஏன்னா நான் அவ்வளோ பேஷன் கேரக்டர் கிடையாது, பட் இது வந்ததுலேருந்து அப்படியே ரொம்ப பொறுமைசாலியா, ஒரு அளவுக்கு ப்ரொஃபஷனில் பொறுமைசாலி, மற்ற விஷயத்துல அதே மாதிரி தான். யா, ஸோ ஹார்ட்ஷிப்ஸ்னா அதே தான், ஜஸ்ட் அ ப்ராக்ரஸ். அண்ட் ஆர்டர்ஸ் எக்ஸ்ட்ரீமாக நிறைய வரும், இல்லை சுத்தமாக வராது. ஸோ இதுவும் நிறைய நடக்கும். இட் ஹேப்பன். சீசன் டைம்ல நிறைய வரும், நார்மல் டைம்ல அவ்வளோ வராது. திஸ் இஸ் நார்மல். அதனால வந்து நம்ம அப்படியே உட்காந்துடக்கூடாது.
ஸோ ஹார்ட்ஷிப்ஸ்னால் அப்படி இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான். நமக்கு ஒன்று எப்போவுமே இருக்குல்ல, திஸ் இஸ் மை கோ டு ரெசிபி, முதல்ல நான் இதுக்கு தான் போவேன், என் கை வந்து டக்குன்னு பண்ண சொன்னாங்கன்னா இதுக்கு தான் போகும் அப்படின்னு. அது என்ன ஒரு விஷயம்? ப்ரௌனிஸ். என்னோட ப்ரௌனிஸ்க்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நானே சொல்லக்கூடாது தான், பட் யா ஐ ஆம் நோன் ஃபார் மை கிளாசிக் கிரிங்கிள் டாப் ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ். ஐ திங்க் இன்னைக்கு கூட நம்ம அது பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து கிரேசி ஃபேன்ஸ் இருக்காங்க. வெரி ஈஸி ஆல்சோ, கிடுன்னு பண்ணி முடிச்சு கொடுத்துடலாம். ஐ மீன் அப்படின்னு சொல்ல முடியாது, அஃப்கோர்ஸ் பல்க் ஆர்டர்லாம் வந்து டைம் எடுக்கும். பட் யா சின்ன போர்ஷன்லாம் பண்ணணும்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஒரு மேக்ஸிமம் 1.5 hours சர்வ் பண்ணிடலாம். எல்லாருக்குமே ஒரு ஃபேஸ் இருக்கும், இல்லை கொஞ்சம் குவிட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோனா ஷட் டவுன், எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குல்ல, அந்த மாதிரி யா 2 வாட்டி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அதான் when I was 3 or 4 years back, not exactly, என்னோட ஸ்கூல் சீனியர், அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ 11th அப்போ 5 years பேக்கு. ஸோ அப்போ வந்து என்னோட ஸ்கூல் சீனியர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு யாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. நானும் வந்து ஓகே ப்ரோ பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி சூப்பராக பண்ணிட்டேன். 2 kg மேங்கோ கேக். ஸோ மேங்கோ எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ இது போட்டு நான் முன்னால ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது எப்படி சார்ஜ் பண்ண முன்னாடிலாம். ஸோ நான் பண்ணி கொடுத்துட்டேன். டெலிவரி கை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கேக்கை வந்து ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணியாச்சு. இது இப்போலாம் ரொம்ப நடக்கிறது தான். ஆனால் அந்த டைமில் ஃபஸ்ட்டு டைம் அப்படி ஆனோடனே ஓ மை காட் அப்படின்னு சீரியஸாக உட்காந்துட்டேன். அப்படியே உட்காந்துட்டு அம்மாட்ட அழுதுட்டேன். இல்லைம்மா ஐ திங்க் ஹவ் டு க்ளோஸ் இட் டவுன், ஹவ் டு இது அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ. ஏன்னா அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இம்ப்ரெஸ் பண்ணணுக்காக. பட் நம்ம வந்து இந்த டெலிவரி பர்சன் அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க கையில் கொடுக்குற வரைக்கும் தான் நம்ம பொறுப்புன்னு இருக்கவும் முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வேணால் நான் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இப்படிலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம், ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்று இப்படியே தான் இருக்க போனால் விட்டுரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அந்த அண்ணா கிட்ட கேட்டேன், இன்னும் ஒரு 3 or 4 hours வெயிட் பண்ண முடியுமா, நான் வந்து இன்னொரு பேட்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஓகேன்ட்டாங்க. ஸோ கிடுன்னு பண்ணிட்டு நானே போய் டெலிவர் பண்ணிட்டேன். அதே 2 kg கேக் தான். ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த டைம் நான் எழுந்துக்கலன்னா ஐ டோன்ட் திங்க் நான் இப்போ வந்து இது பண்ணிட்டு இருப்பேனா அப்படின்ட்டு. இட் இஸ் ஓகே, விடுங்க. ஏன்னா இது வந்து பொருள், ஆஃப்டர் ஆல் இட்ஸ் விஷயம், இட்ஸ் பொருள். ஸோ இவ்வளோ நீங்கள் எமோஷன் ஆகக்கூடாது. கேக் இதுவாச்சா, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். அது நான் வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கே அட்வைஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு செகண்ட் டைம் சொன்னீங்க, 2 தடவை இந்த மாதிரி தோணுது. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஒரு இன்ஸ்டாகிராம் வாட் எவர் பேஜ், சோஷியல் மீடியா பேஜில் எனக்கு வந்து அத்தனை நாள் வரைக்கும் எனக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸே வந்தது கிடையாது. பட் ஏதோ ஒரு வீடியோவில் சின்ன விஷயம் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா, ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தான், சம்திங் தட் நான் ஒழுங்காக ஃபினிஷிங் ஏதோ சரியாக பண்ணல போல இருக்குது. அதுக்கப்புறம் எக்கச்சக்க பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு இது தெரில அது தெரில, ரொம்ப நெகட்டிவிட்டி, உள்ளே போனாலும் நெகட்டிவிட்டி மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ நினச்சேன் ஓகே, ஒருவேளை நம்மளே டவுட் பண்ணிப்போல, செல்ஃப் டவுட் பண்ணிப்போல, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது நெகட்டிவாக பார்க்காம அது ஒரு டைம் எனக்கு கொஞ்சம் டவுன் ஆச்சுங்க, அதான் உண்மை. அதுக்கப்புறமா ஐ தாட் டு மை செல்ஃப், அவங்க என்ன சொல்ல வராங்க எடுத்துக்கோங்க, நெகட்டிவை விட்டுருங்க. அவங்க ஏதோ ஒன்று சொல்ல வராங்களே, இது சரியில்லை, அது சரி. இப்போ கூட நீங்கள் எனக்கு வந்து உடனே என்ன ஞாபகம் வருது, அவங்க ஏதோ சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் எனக்கு ஞாபகம் தெரியல. அவங்க என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. ஸோ அது என்ன சரியில்லை அப்படின்னு அது வந்து வாட் எவர் ஒரு ஃபீட்பேக்காக நம்ம எடுத்துக்கலாமே. மற்றது நீங்கள் ரிப்ளை பண்ண வேணாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண வேணாம், ஜஸ்ட் மைண்டில் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி டவுன் எனக்கு ஃபேஸ் இருந்திருக்கு. பட் ஹவு டிட் யூ ஃபேஸ் தட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்? அதுலேருந்து யாருக்கு மெயினாக வந்து உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் மெயினான மோட்டிவேஷனாக இருந்துச்சு? மோட்டிவேஷன்றதை விட நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பர்சனலாக எடுத்துருந்தேன். ஓகே. ஒரு மாதிரி இருந்தது, ஒரு ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் தட் ஃபீலிங். இட்ஸ் வெரி ஒரு மாதிரி அவங்களோட மோட்டிவே நம்மளோட டே ஆஃப் பண்ணுறதுக்கு தான், ஓகேங்களா, அது பண்ணிட்டாங்க ஒரு டைம். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி இப்போ தான் பீப்புளுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு புரியுதா? ஸோ எப்போ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதோ அப்போயே வந்து தெரியுது, ஓகே நெகட்டிவோ பாசிட்டிவோ நம்மளோட வீடியோஸ் வந்து மக்களுக்கு போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த மாதிரி இவங்க இப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா என் வீடியோ அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளே ஆறுதல் பண்ணுறது தாங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். நம்ம அப்படியே வந்து கண்டுக்கிறது இல்லை இப்போலாம். அதில் பாதி ஃபேக் ஐடி தான், பாதி ஃபேக் ஐடி தான் வரும். யா சில டைம்ஸ் ரொம்ப சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பார்ப்பேன், என்னடா 0 ஃபாலோவர்ஸ்னு இருக்குது அப்படின்னு யோசிப்பேன். சரி ஓகே, யாரும் தெரியல, இருந்துட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வேலை இருக்குது நமக்கு. நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணீங்க? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும். ஐ வில் ஹேவ் ஐடியாஸ், இல்லை இது போகலாமா வேண்டாமா. எப்போவுமே அந்த ஆண்டர்ப்ரனராக சூஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் a risky thing தான். உள்ளே போயிட்டா வர்றதும் கஷ்டம், உள்ளே போயிட்டா மாட்டிக்கிறது நிறைய பண்ணுறதே ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் எப்படி இது சூஸ் பண்ணீங்க? இது நான் சூஸ்ன்ற வரை எனக்குன்னே ஒரு டெஸ்டினி மாதிரி நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அந்த கோவிட் டைமில் நான் எவ்வளோ பெஸ்ட் யூஸ் பண்ணி எனக்கு தான் தெரியும். ஸோ அது அப்படியே ஒரு பிஸ்னஸாக ஆயிடுச்சு, உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வரேன். லைக் இப்படி இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணிடலாமா அப்படின்னு இல்லை, ஒரு ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தேன், இன்னொரு ஆர்டர் வந்தது, இப்படியே எடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் க்ளவுட் கிச்சனாக தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் சூன் கெஃபே நம்ம இன்னொரு 1 month மேக்ஸிமம். ஸோ இந்த பிக் ஆகிறது எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு? ஆக்சுவலாக the moment I realized that I can't use the oven at my place, அப்போயே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், ஓகே
அடுத்த கட்டம் போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஒரு நிஜமா அது ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது நிஜமா. And how does it feel to be an entrepreneur now? ஆண்டர்பிரினராக இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் டவுனாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் ஆர்டர்ஸ் கவுண்ட் கம்மியாச்சுன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் எங்கேயாச்சும் கம்மியாச்சுன்னா, ஏன்னா நம்ம வீடியோ போட்டு சம்திங் ஒரு கண்டென்ட் நீங்கள் கண்டினியூஸாக போட்டால் தான் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ரீச் ஆகும். ஸோ இட் இஸ் அப் அண்ட் டவுன். நிஜமாக சொல்லணும்னா எப்பயுமே அப்பே இருக்காது. இட் இஸ் ஓகே ஃபைன். ஒரு கன்சிஸ்டண்டாக நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இது நான் முன்னாடி வந்து லெத்தாஜிக்காக இருந்தேன், ஸோ அப்படியே வெயிட் கிடுகிடுன்னு போட்டுட்டேன். பட் தென் என்னோட ஃப்ரெண்டு சொன்னா, இங்கே பாரு நீ உன் பிஸ்னஸை ரன் பண்ணணும்னா நீ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா. ஒரு லாஸ்ட் 2 months தான் அதுலேருந்து நான் கொஞ்சம் கான்ஷியஸாக ஆகிட்டேன். டு பி an entrepreneur மென்டல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஹவ் டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுறதோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லணும். ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், வாட் எவர் யூ ஃபீல். மைண்ட்லேயே போட்டு அடைச்சிட்டே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் பிரேக்ஸ் ரொம்ப எடுக்கணும். நான் பிரேக்ஸே எடுக்க மாட்டேன் முன்னாடிலாம். அப்படி 24 hours டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், விச் இஸ் நார்மல் ஃபார் அன் ஆண்டர்பிரினர். ஆக்சுவலாக அது வந்து வேறு வழி கிடையாது. எம்ப்ளாயினா லீவ் போட்டுக்கலாம், நம்ம அப்படி கிடையாது. ஃபுல் 24 hours ஒர்க் தான். ஆனால் 24 hours என்னைக்காவது உங்களுக்கு ஆர்டர் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நோ சொல்லணும் கஸ்டமருக்கு. லேர்ன் டு சே நோன்பாங்கல்ல, நோ அப்படின்னு சொல்லி. நான் இப்போ நான் இப்போ தான் ஹையர் பண்ண ரீசெண்டாக. அதுலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டேன் உன்னோட ஜான் டைம்ன்ற மாதிரி. ஓகே, ஜான் டைம் தனியா இருக்கு. ஓகே, மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிஜமா. அண்ட் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க லைக் இப்போ தான் ஹையர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. முன்னாடி அந்த பல்க் ஆர்டர்ஸ் வரும்போது அதுவும் ஃபெஸ்டிவல் டைமில் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஸோ பேக்கிங், அவனில் வைக்கிறது, அவன்லேருந்து எடுக்கிறது, இது எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருப்பேன். கிளீனிங் என் அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பேக்கேஜிங், அம்மான்னு இல்லை பாட்டி, தாத்தா கூட தாத்தா போயிட்டாரு, ஆனால் அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் ஹெல்ப் பண்ணுவார், அவரால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் அவ்வளோ இருந்தது எனக்கு நிஜமா. ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ இந்த ஒரு கிராஜுவல் க்ரோத்தில் இப்போ எல்லாமே ரெகுலர் ஆர்டர்ஸ் வரதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அவங்க வந்து இப்போ வரைக்கும் ப்ரௌட் ஆஃப் யூ ஜானு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் நிஜமாக. இது வந்து ஒரு இன்டர்வியூனால நான் சொல்லலை, பொதுவாகவே நான் சொல்கிறேன். நான் எப்பயுமே சொல்லுவேன், என் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ். அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஒருமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி ஆக்சுவலாக. ஒரு ஆண்டர்பிரினராக விடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு பேரண்ட்லேருந்து சப்போர்ட் சொல்கிறேன். சில பேரண்ட்லாம் ஒரு பயத்திலே வேணான்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பேரண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் அது கரெக்டான விஷயமா இருந்தால் அவங்கள விடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். லேர்னிங்காக எப்படி வந்து அந்த பேக்கிங்கில் இருக்கும்னு நீங்கள் சொல்ல முடியும்? பேக்கிங் வந்து ஆஸ் அ இதுவாக போகிறீங்க, ஸ்டாஃபாக போகிறீங்கன்னா ஸ்டார்டிங் கம்மியாக தான் இருக்கும். டீசெண்டாகவும் இருக்கும் சம்டைம்ஸ். பட் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கிறவங்க நல்ல ஷெஃப்ஸ்லாம் நல்லாவே நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஆண்டர்பிரினராக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் கண்டிப்பாக ரொம்ப டவுனாக தான் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி தெரிஞ்சவங்க தான் ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க. தெரிஞ்சவங்க ஆர்டர் கொடுக்கறது விடக்கூடாது, அது நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். கூட வந்து நம்மளோட 3rd person ஆர்டர்ஸும் நம்ம வந்து கண்டிப்பாக டார்கெட் பண்ணால் ஸோ சேர்ந்து எடுக்கணும். இப்போ இவங்க சின்ஸ் நம்ம 3rd person ஆர்டர் கொடுக்கறதுனால தெரிஞ்சவங்களுக்கு விடக்கூடாது, இவங்களும் எடுக்கணுன்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம், இப்போ வர என்டர்பிரினர்ஸ்க்கு, இந்த ஃபீமேல் என்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு யங் என்டர்பிரினராக நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கேன் பி, ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டும் நீங்கள் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு இருங்க. எங்கள் அப்பா சொல்ல இதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகாது, இதுவாக சட்டிலாக இருங்க அப்படின்பாங்க. ஸோ நான் அது வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எப்பயுமே வந்து யோசிச்சுட்டு ஒரு விஷயத்த, ஒரு முதலீடு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதெல்லாம் தேவையோ மட்டும் வாங்குங்க. எல்லாத்தையும் கச்சாமுச்சான்னு வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ என்னெல்லாம் தேவையோ அதை முதல்ல வாங்கி வச்சுட்டு அதில் வர இன்கம்ல நீங்கள் ரெவென்யூவில் நீங்கள் வந்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் பேசணும் உங்களோட ஜேர்னி பற்றியும் அண்ட் பேக்கிங் ஜேர்னி பற்றியும். ஆமாம், இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்.